வணக்கம் நேயர்களே, சந்தியா சமையல் சந்தோஷனே. வாங்க தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலாம். உருளைக்கிழங்கு அதுவும் போட்டு கிரேவி மாதிரி வைக்கலாம். சூப்பராக இருக்குங்க, கறி குழம்பு மாதிரி. தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்ப தாளிக்கலாம் வாங்க. அடுப்பை நான் ஆன் பண்ணி சட்டி போட்டுருங்க. சட்டியில் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ சோம்பு போட்டுடலாம். வெங்காயமும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. நம்ம வந்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைச்சிட்டு வந்து ஊற்றியாச்சுங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் கருவேப்பிலை போட்டுடலாங்க. உப்பையும் போட்டுடலாம். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். நம்ம அதில் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கோம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டைப்பயிரை போட்டுடலாங்க. அதில் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். தக்காளி அரைச்ச தண்ணியை கழுவி ஊற்றிடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க. நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள். கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி கட்டியாக வேணாலும் நீங்கள் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இல்லை குழம்பு மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நம்ம கொதிச்சோன்னா இறக்கிற வேண்டியதாங்க. தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதேமாரி வச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.